மகரம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத தடங்கள் தோன்றப் போகிறது. அது உங்கள் முயற்சிகளை தற்காலிகமாக நிறுத்திவிடலாம். இந்த நிலை கவனிக்கப்படவில்லை என்றால் ஆபத்தாக மாறும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் உருவாகும் ராஜயோகம் அந்த தடையை உங்கள் உயர்வுக்கான படியாக மாற்றும். மேலும் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பொதுவாகவே மகரம் ராசி என்பது ஜோதிடத்தில் மிகவும் தனித்துவமான ஆழமான குணநலன்களை கொண்ட ராசியாக கருதப்படுகிறது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை மிகவும் திட்டமிட்டும் கட்டுப்பாடுடன் நடத்தும் அரிய திறமை கொண்டவர்கள். அவர்கள் எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஒவ்வொரு செயலையும் மிகுந்த பொறுப்புடன் அணுகுவார்கள். அவர்களின் மன உறுதி, பொறுமை மற்றும் கடின உழைப்புத்தன்மை மற்ற ராசிகளை விட பல மடங்கு அதிகமாகவே இருக்கும். ஒருவரால் முடியாத காரியங்களையும் மெதுவாகவும் உறுதியுடனும் செய்து முடிக்கும் சக்தி இவர்களுக்கு உண்டு. வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் பின்னடைவு எடுப்பது இவர்களின் இயல்பு அல்ல. தடைகளை வெற்றியின் படிக்கட்டாக மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் இவர்களுக்குள் இயற்கையாகவே இருக்கிறது. இதனால் பலர் இவர்களை அமைதியான போராளிகள் என்று பாராட்டுவார்கள். மகரம் ராசிக்காரர்களின் பெருமையை பற்றி பேச ஆரம்பித்தால் அது முடிவில்லாத ஒரு கதை போல நீளும். இவர்களின் உள்ளத்தில் இருக்கும் கட்டுப்பாடு, பொறுப்பு உணர்வு மற்றும் உயர்ந்த இலக்குகள் அவர்களை வாழ்க்கையில் பெரிய உயரங்களுக்கு கொண்டு செல்கின்றன. மற்றவர்கள் கனவு காணும் வெற்றிகளை கூட மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் உறுதியாலும் உழைப்பாலும் நிஜமாக்கி விடுவார்கள். அவர்கள் எப்போதும் குடும்பத்தின் தூணாகவும் சமூகத்தில் மதிப்புக்குரியராகவும் நண்பர்களுக்கு நம்பிக்கையான ஆதரவாகவும் திகழ்வார்கள். அவர்களிடம் இருக்கும் நம்பகத்தன்மை மற்றும் நிலைத்த மனநிலை காரணமாக பலர் அவர்களை வாழ்க்கையின் வழிகாட்டியாக பார்க்கிறார்கள். ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை நிறைவேற்றாமல் விடமாட்டார்கள் என்ற புகழ் மகரம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் பொருத்தமானது. மகரம் ராசிக்காரர்களின் மன அமைப்பு மிகவும் ஆழமானது. அவர்கள் வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளத்தில் பல திட்டங்களையும் கனவுகளையும் வைத்திருப்பார்கள். எதையும் சிந்தித்து செயல்படும் பழக்கம் இவர்களுக்குள் இருக்கும். உடனடி உணர்ச்சிகளால் தீர்மானம் எடுக்காமல் எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு முடிவெடுப்பது இவர்களின் முக்கிய குணமாகும். அதனால்தான் அவர்கள் எடுத்த முடிவுகள் பல நேரங்களில் சரியான பாதையை அடையும். அவர்களின் சிந்தனை முறை மிகவும் நடைமுறை பூர்வமானது. வெறும் கனவுகளால் அல்ல, திட்டமிட்ட முயற்சிகளால் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார்கள். மகரம் ராசிக்காரர்கள் பொறுப்பை மிகவும் முக்கியமாக கருதுவார்கள். குடும்பம், வேலை, நண்பர்கள் எங்கு இருந்தாலும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் இருக்கும். இதனால் சில நேரங்களில் அவர்கள் வாழ்க்கையை மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொள்பவர்கள் போல தோன்றலாம். ஆனால் அந்த கடினமான வெளிப்படத்திற்குள் மிகவும் உண்மையான அம்பும் நம்பிக்கையும் நிறைந்த இதயம் இருக்கும். ஒருவரை அவர்கள் மனதில் ஏற்றுக்கொண்டால் அந்த உறவை வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்க முயற்சிப்பார்கள். மகரம் ராசிக்காரர்கள் பணம் மற்றும் நிலைத்த வாழ்க்கையை பற்றியும் மிகவும் கவனமாக இருப்பார்கள். அவர்கள் உழைப்பின் மதிப்பை நன்றாக அறிவார்கள். அதனால் வீணாக செலவு செய்வதை விட சேமித்து வளர்த்து கொள்வது இவர்களின் பழக்கம். வாழ்க்கையில் மெதுவாக முன்னேறினாலும் உறுதியான அடித்தளத்தை உருவாக்குவது இவர்களின் நோக்கம். இந்த குணம் காரணமாக பல மகரம் ராசிக்காரர்கள் காலப்போக்கில் நல்ல நிலை, செல்வம், சமூக மதிப்பு போன்றவற்றை பெறுகின்றனர். மேலும் மகரம் ராசிக்காரர்களின் நட்பு மிகவும் அரிதான ஒன்று என்று கூறலாம். அவர்கள் அனைவருடனும் விரைவாக பழக மாட்டார்கள். ஆனால் ஒருவரை நம்பினால் அந்த நட்பை மிகவும் உண்மையாக காப்பாற்றுவார்கள். அவர்களின் ஆலோசனைகள் பல நேரங்களில் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவே இருக்கும். அமைதியாக பேசினாலும் அவர்களின் வார்த்தைகளில் அனுபவமும் ஆழமும் இருக்கும். இதனால்தான் பலர் முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது மகரம் ராசிக்காரர்களிடம் ஆலோசனை கேட்க விரும்புவார்கள். மொத்தத்தில் பார்க்கும்போது மகரம் ராசிக்காரர்கள் என்பது அமைதியாக உழைத்து உயரங்களை அடையும் அரிய மனிதர்களின் அடையாளம். அவர்கள் வெளியில் சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளத்தில் அசாதாரணமான வலிமை இருக்கும். வாழ்க்கையில் தாமதமாக வெற்றி வந்தாலும் அது மிகவும் உறுதியானதாக இருக்கும். பொறுமை, உழைப்பு, பொறுப்பு மற்றும் நிலைத்த மனநிலை, இந்த 4 குணங்களும் சேர்ந்து மகரம் ராசிக்காரர்களை வாழ்க்கையின் உண்மையான சாதனையாளர்களாக மாற்றுகின்றன. குறிப்பாக மகரம் ராசிக்காரர்கள் காதலில் மிகவும் ஆழமான உணர்வுகளை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் காதலை ஒரு சாதாரண உணர்ச்சியாக அல்ல, வாழ்க்கையின் மிக முக்கியமான உறவாக பார்க்கிறார்கள். இதனால் அவர்கள் எளிதாக யாரிடமும் மனதை திறந்து பேச மாட்டார்கள். ஒருவரை உண்மையாக நேசிக்கத் தொடங்கினால் அந்த அன்பு மிகவும் நிலைத்ததாக இருக்கும். அவர்கள் காதலின் நம்பிக்கை, பொறுப்பு மற்றும் உண்மை உணர்வுகளை மிகுந்த மதிப்புடன் பார்க்கிறார்கள். சில நேரங்களில் வெளியில் அவர்கள் காதலை வெளிப்படுத்தாமல்
அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் அன்பு மிகவும் ஆழமானது. மகரம் ராசிக்காரர்கள் ஒருவரை நேசித்தால் அந்த மனிதரின் வாழ்க்கை முழுவதையும் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் இருக்கும். திருமண வாழ்க்கையில் மகரம் ராசிக்காரர்கள் மிகவும் பொறுப்பானவர்களாக இருப்பார்கள். குடும்பத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் மிகவும் வலுவாக இருக்கும். அவர்கள் தங்கள் துணைக்கு உண்மையான ஆதரவாகவும் குடும்பத்தின் முதுகெலும்பாகவும் இருப்பார்கள். வாழ்க்கையில் சிரமங்கள் வந்தாலும் அதை அமைதியாக சமாளித்து குடும்பத்தை முன்னேற்ற முயற்சிப்பார்கள். சில நேரங்களில் அவர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் இருப்பதால் துணைக்கு அவர்கள் கடினமானவர்களாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் மனதில் இருக்கும் அன்பு மிகவும் ஆழமானது. மகரம் ராசிக்காரர்களுடன் திருமணம் செய்தவர்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பும் நிலைத்தன்மையும் அதிகமாக அனுபவிப்பார்கள் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மெதுவாக வந்தாலும் அது மிகவும் உறுதியானதாக இருக்கும். அவர்கள் கடின உழைப்பின் மூலம் வாழ்க்கையை கட்டியெழுப்புவார்கள். ஆரம்பத்தில் சிரமங்கள் இருந்தாலும் காலப்போக்கில் பெரிய வெற்றிகளை அடைவார்கள். குறிப்பாக நிலம், சொத்து, தொழில், நிர்வாக வேலைகள் போன்ற துறைகளில் அவர்கள் உயர்வு பெறும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அவர்களின் பொறுமை மற்றும் திட்டமிடும் திறன் காரணமாக பல தடைகள் கூட வெற்றியாக மாறும். அதனால் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் நடுப்பகுதிக்கு பிறகு மிகுந்த முன்னேற்றத்தை காண்பார்கள் என்று பல ஜோதிடர்கள் கூடி வந்தாலும் ஒவ்வொரு மனிதருக்கும் போல மகரம் ராசிக்காரர்களுக்கும் சில பலவீனங்கள் இருக்கும். அவர்கள் சில நேரங்களில் மிகவும் சீரியஸாகவும் அமைதியாகவும் இருப்பதால் மற்றவர்கள் அவர்களை புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். சில நேரங்களில் அவர்கள் அதிகமாக யோசிப்பதால் ஒரு சிறிய விஷயத்தையும் பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள். தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் உள்ளத்தில் வைத்துக் கொள்வது இவர்களின் முக்கியமான குறையாகும். இதனால் அவர்களுக்கு உள்ளே மன அழுத்தம் அதிகமாகும். ஆனால் அவர்கள் தங்களை நன்றாக புரிந்து கொண்டு வாழ்க்கையை சற்றே சிரிப்புடனும் சுலபமாகவும் எடுத்துக்கொண்டால் இந்த பலவீனங்கள் கூட அவர்களுக்கு வலிமையாக மாறிவிடும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் அவர்களின் பொறுமை மற்றும் அமைதியான முயற்சி. அவர்கள் பெரும்பாலும் வெளியில் பெரிதாக பேச மாட்டார்கள். ஆனால் உள்ளத்தில் ஒரு பெரிய இலக்கை வைத்து கொண்டு தொடர்ந்து முயன்று செய்து கொண்டே இருப்பார்கள். பலர் அவர்களை சாதாரண மனிதர் என்று நினைத்தாலும் ஒரு நாள் அவர்கள் சாதிக்கும் வெற்றி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும். அவர்கள் வாழ்க்கையை ஒரு நீண்ட பயணமாக காண்கிறார்கள். அந்த பயணத்தில் ஒவ்வொரு படிகளையும் கவனமாக எடுத்துக்கொள்வார்கள். இதனால் அவர்கள் அடையும் வெற்றி நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். அதே போல மகரம் ராசிக்காரர்களை வெளியில் பார்த்தால் அவர்கள் மிகவும் அமைதியானவர்கள், சீரியஸாக இருக்கும் மனிதர்கள் என்று பலர் நினைப்பார்கள். ஆனால் அவர்களின் உள்ளத்தில் மறைந்து இருக்கும் குணங்கள் மிகவும் ஆழமானவை. அவர்கள் ஒருவரை நம்பினால் அந்த நம்பிக்கையை உயிர் போல காப்பாற்றுவார்கள். பல நேரங்களில் தங்களுடைய சிரமங்களை கூட யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக தாங்கிக் கொள்வார்கள். மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் இருக்கும். இதனால் தங்களுடைய பிரச்சனைகளை மறைத்து வைத்து பிறருக்கு உதவுவார்கள். இந்த அமைதியான தியாக குணம்தான் மகரம் ராசிக்காரர்களின் உண்மையான பெருமை என்று பலர் கூறுகிறார்கள். மகரம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே அமைதியாக இருப்பவர்கள். அவர்கள் எளிதில் கோபப்பட மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை அவர்கள் மனதில் கோபம் வந்தால் அது மிகவும் ஆழமானதாக இருக்கும். காரணம், அவர்கள் நீண்ட நேரம் பொறுத்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் எல்லை மீறினால்தான் அவர்கள் தங்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் கூறும் வார்த்தைகள் மிகவும் நேர்மையானதாகவும் கடுமையானதாகவும் இருக்கும். ஆனால் அந்த கோபம் நீண்ட நேரம் நீடிக்காது. அவர்கள் மீண்டும் அமைதியாக விஷயங்களை சரியாக சிந்தித்து பார்க்க ஆரம்பிப்பார்கள். இதனால் மகரம் ராசிக்காரர்கள் கோபப்பட்டாலும் அது அநியாயத்திற்காக மட்டுமே இருக்கும். நட்பு விஷயத்தில் மகரம் ராசிக்காரர்கள் மிகவும் தேர்ந்தெடுத்து பழகுவார்கள். அவர்கள் எல்லோருடனும் விரைவாக பழக மாட்டார்கள். ஆனால் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்டால் அந்த நட்பு மிகவும் உண்மையானதாக இருக்கும். அவர்கள் நண்பர்களை வாழ்க்கையின் முக்கியமான உறவாக பார்க்கிறார்கள். நண்பர்களுக்கு சிரமம் வந்தால் முதலில் ஓடி சென்று உதவுவார்கள். அவர்களின் ஆலோசனைகள் மிகவும் பல நேரங்களில் வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதனால் பலர் மகரம் ராசிக்காரர்களை ஒரு நல்ல நண்பர், நல்ல வழிகாட்டி என்று மதிக்கிறார்கள். பணம் சம்பாதிக்கும் திறமை மகரம் ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் என்று ஜோதிடம் கூறி வருகிறது. அவர்கள் பணத்தை மிகவும் கவனமாக கையாள்வார்கள். வீணாக செலவு செய்யதை விரும்ப மாட்டார்கள். உழைப்பின் மதிப்பை நன்றாக புரிந்திருப்பார்கள். அதனால் மெதுவாக இருந்தாலும் வாழ்க்கையின் நல்ல பொருளாதார நிலையை உருவாக்குவார்கள். தொழில், நிர்வாகம், கட்டிடம், நிலம், வணிகம் போன்ற துறைகளில் அவர்கள் முன்னேற்றம் அடையும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சிரமங்கள் இருந்தாலும் காலப்போக்கில் செல்வமும் நிலைத்த வாழ்க்கையும் அவர்களிடம் வந்து சேரும். மேலும் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மரம் வளர்வது போல இருக்கும். ஆரம்பத்தில் மெதுவாக வளர்ந்தாலும் காலப்போக்கில் மிகவும் வலிமையானதாக மாறும். இளமையில் அவர்கள் சிரமங்களையும் பொறுப்புகளையும் அதிகமாக சந்திக்கலாம்.
ஆனால் வயது அதிகரிக்கும் போது அவர்கள் வாழ்க்கையின் நிலைத்த வெற்றியை அடைவார்கள். அனுபவம் அதிகரிக்கும் போது அவர்கள் சிந்தனை மிகவும் ஆழமானதாக மாறும். குடும்பத்தில் அவர்களின் மதிப்பு அதிகரிக்கும். பலர் அவர்களை ஆலோசனை கேட்கும் மனிதராக பார்க்க ஆரம்பிப்பார்கள். இதனால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை வயது அதிகரிக்கும் போது மேலும் பிரகாசமாக மாறும். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெளியில் தெரியாத ஒரு மறைந்த சக்தி இருக்கிறது என்று பலர் கூறுவார்கள். அது அவர்களின் மன உறுதியும் பொறுமையும் தான். மற்றவர்கள் உடனே கைவிடும் சூழ்நிலையிலும் மகரம் ராசிக்காரர்கள் அமைதியாக நின்று போராடுவார்கள். அவர்கள் வாழ்க்கையை ஒரு நீண்ட பயணமாக காண்கிறார்கள். அதில் வரும் சோதனைகளை தோல்வியாக அல்ல, அனுபவமாக எடுத்துக்கொள்வார்கள். இந்த மன வலிமைதான் அவர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக காட்டுகிறது. பல நேரங்களில் அவர்கள் மெதுவாக முன்னேறுவது போல தோன்றினாலும் ஒரு நாள் அவர்கள் அடையும் உயரம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும். இந்த அமைதியான சக்தி தான் மகரம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ரகசியம். சோதனத்தில் பார்க்கும்போது மகரம் ராசிக்காரர்களுக்கு சில ராசிகளுடன் மிகவும் நல்ல பொருத்தம் இருக்கும். குறிப்பாக ரிஷபம், கன்னி போன்ற நில ராசிகளுடன் அவர்கள் நல்ல புரிதலுடன் வாழ முடியும். இந்த ராசிகளின் குணநலங்கள் மகரம் ராசிக்காரர்களின் சிந்தனைக்கு அருகில் இருக்கும். அதே போல மீனம் அல்லது விருச்சிகம் போன்ற ராசிகளுடன் சில நேரங்களில் நல்ல உணர்ச்சி புரிதல் உருவாகும். மகரம் ராசிக்காரர்கள் மிகவும் பொறுப்பானவர்களாக இருப்பதால் அவர்களுடன் இணையும் மனிதர் அவர்களின் அமைதியான குணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதல் இருந்தால் அந்த உறவு மிகவும் உறுதியானதாக மாறும். மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை மிகவும் கட்டுப்பாட்டுடனும் திட்டமிட்டும் நடத்த விரும்புவார்கள். ஆனால் சில ராசிக்காரர்கள் மிகவும் சுதந்திரமாகவும் திடீரென முடிவெடுக்கும் குணத்துடனும் இருப்பார்கள். இந்த வேறுபாடு காரணமாக சில நேரங்களில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். குறிப்பாக மிகவும் வேகமாக செயல்படும் ராசிகளுடன் மகரம் ராசிக்காரர்களுக்கு சிறிய சண்டைகள் தோன்றலாம். காரணம், மகரம் ராசிக்காரர்கள் எதையும் மெதுவாக சிந்தித்து முடிவெடுக்க விரும்புவார்கள். ஆனால் மற்றவர்கள் அவசரமாக முடிவெடுக்கும் போது அது அவர்களுக்கு பிடிக்காமல் போகலாம். இருந்தாலும் அவர்களின் பொறுமை காரணமாக அந்த சண்டைகள் பெரும்பாலும் நீண்ட நேரம் நீடிக்காது. அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த ஆண்டு தங்கத்தை வாங்கி குவிக்கும் யோகம் உண்டு. குருவின் 7ஆம் பார்வை கிடைப்பதால் இதனால் வரை ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்கும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள், பாதிப்புகள் நீங்கும். நிறைய பேசுவீர்கள், கடினமாக உழைப்பீர்கள். சகோதரர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பாதாகதிபதி 3ஆம் ஸ்தானத்தில் அமர்வதால் இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இளைய சகோதரர்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வேலை, கூடுதல் வருமானம் கிடைக்கும். வருமானம் கூடும் வாய்ப்புகள் இருந்தாலும் வெளிநாட்டுக்கு ஆட்களை அனுப்பும் ஏஜென்சி தொடங்குவது, பிஸ்னஸ் கன்சல்டிங், கம்யூனிகேஷன் செக்டரில் வேலை கிடைப்பது போன்ற அமைப்புகள் உள்ளது. உங்களுடைய கருத்துக்களை பதிவிடும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். புதிய கார் வாங்கும் யோகம் உண்டு. திருமணம் கைகூடி வரும். நிறைவான வாழ்க்கையை பெறக்கூடிய அற்புதமான ஆண்டாக இருக்கும். நித்திய கல்யாண பெருமாளை வழிபாடு செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் வரை உங்கள் உழைப்பிற்கு கிடைக்காத பலன்கள் இனி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. குருவின் பார்வை இருப்பதால் வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கெரியரில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாடு வேலை கிடைக்கும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறும் ஆண்டாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். தைரியமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அடையும் யோகம் உண்டு. கடந்த 8 வருடமாக பல்வேறு பாதிப்புகளை சந்தித்திருப்பீர்கள். வரும் குரு பலன் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ராசியை குரு பகவான் உச்சமடைந்து பார்க்கிறார். உடலும் மனதும் தெளிவடையும். மன அழுத்தம், நோய், கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளில் இருந்து மீண்டு வருவீர்கள். 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அங்கு சனி பகவான் மறைந்திருக்கிறார். ராசிநாதன் மறைந்திருந்தாலும் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். புதிய நம்பிக்கை உண்டாகும். நல்ல முடிவுகளை எடுத்து வெற்றி பெறக்கூடிய யோகங்கள் உண்டாகும். லாபம் அபரிமிதமாக இருக்கும். இழந்த செல்வங்கள் எல்லாம் தேடி வரும். நீங்கள் இழந்த வேலை, குடும்பம், உறவுகள், நண்பர்கள் என எதையெல்லாம் இழந்தீர்களோ அவற்றையெல்லாம் அடைவீர்கள். திருமணம் உள்ளிட்ட அனைத்து விதமான சுப காரியங்களும் செய்வதற்கான அற்புதமான காலகட்டம். உடல் ரீதியான, மன ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உடம்பை பாதிக்கும், மனதை பாதிக்கும் செயல்களை செய்யாமல் இருப்பதும் நல்லது. பேராசைப்படக்கூடிய நிலை ஏற்படும். அது மட்டுமில்லாமல் மகரம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய லாபங்கள் ஏற்படும் நல்ல காலகட்டம். வண்டிகளில் செல்லும் போது விதிமுறைகளை கடைபிடிப்பது நன்மைகளை தரும். லாபங்கள் உண்டாகும். பாசிட்டிவான அமைப்புகள் உண்டாகும். தொழில் தொடங்குவதற்கான அமைப்புகள் உள்ளது. தொழிலை மாற்றுவது, ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் புது தொழிலை தொடங்கும் அமைப்புகள் உண்டு. அரசியலில் இருப்பவர்களுக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்கும். கௌரவங்கள் உண்டாகும். விரயங்கள் எல்லாம் சுபவிரயமாக மாறும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். யோக பலத்தை அதிகளவில் பெறக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கும். தொழில் ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
உத்தியோகத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் படிபூரணமாக நீங்கும். விஷ ஐந்துங்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. வண்டிகளில் செல்லும் போது கவனம் தேவை. உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதும் நல்லது. தேவையில்லாத பொருட்களை சாப்பிடுவதை தவிர்ப்பதும் நல்லது. அசைவம் சாப்பிடும் மகரம் ராசியினர் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பதவி உயர்வு கிடைக்கும். அதிகாரம் உங்களிடம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நம்பிக்கை உத்வேகம் உண்டாகும். தொழில் ஏற்றம் உத்தியோக ஏற்றம் உண்டாகும். வியாபாரத்தில் அனுகூலங்கள் ஏற்படும். பெரியவர்களின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நன்மைகளை தரும். கழுத்து கைப்பகுதி நரம்புகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை கவனம் தேவை. கம்யூனிகேஷன் தொடர்பான பிரச்சனைகள் வரும் வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. மாமனாரின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். 4 சுக்கிரன் 6 இருக்கும் குருவுக்கு சுந்தரன் பார்வை கிடைப்பதால் எடுத்த காரியங்களில் ஜெயத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். ஒரு விஷயத்தை முடிக்க ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி செய்ய வேண்டியதற்கும் பொறுமையாக செய்து கொள்வதும் நல்லது. தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது நன்மைகளை தரும். நினைத்த காரியங்கள் நடக்கும். சந்தோஷம் 65%, பொருளாதார ஏற்றம் 85% நன்றாகவே இருக்கும். படபடப்பு, பதட்டம், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தலைவலி போன்ற பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மகரம் ராசியினருக்கு நவக்கிரகத்தில் இருக்கும் சுக்கிரன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விஷ்ணு காயத்ரி நாமத்தை கேட்பது சொல்வது நன்மைகளை தரும். மேலும் மகரம் ராசியினருக்கு அஷ்டமத்தில் சனி இருக்கும் போது கேது இந்த மாதம் வரை இருக்கிறார். நரம்பு, தலைவலி, முதுகுவலி தொடர்பான பாதிப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும். தினம்தோறும் உடற்பயிற்சியை தவறாமல் கடைபிடிப்பதும் நல்லது. எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். குரு பார்வை வருவதால் நல்லவே நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும். பிள்ளைகள் தொடர்பான விஷயங்களில் ஏற்றங்கள் ஏற்படும். நகை வாங்கும் யோகங்கள் உண்டாகும். அபரிவிதமான லாபங்கள் கிடைக்கும். திருமண யோகம் உண்டு. வீடு கட்டுவது, நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். பாசிட்டிவான நிலைமைகள் ஏற்படும். நகை வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்கும் அமைப்புகள் உள்ளது. நிறைய அதிர்ஷ்டங்கள் நடக்கும். தைரியங்கள், தன்னம்பிக்கை ஏற்படும். சனி அடுத்த 2 ஆண்டுகளுக்கு வாக்கியப்படி 3ஆம் இடத்தில் இருப்பதால் நிறைய நன்மைகள் நடக்கும். வீடு வாங்கும் யோகங்கள் உண்டாகும். வண்டி வாகனம் வாங்கும் அமைப்புகள் உள்ளது. அஷ்டலட்சுமி கடாட்சம் ஏற்படும். உறவினர்களால், நண்பர்களால் குடும்பத்திற்குள் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உள்ளது. வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதால் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. நல்லது பேசப்போய் அது கெட்டதில் முடியக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. பொறுமைகளையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது நன்மைகளை தரும். வண்டிகளில் செல்லும் போது உரிய விதிமுறைகளை கடைபிடிப்பதும் நல்லது. விபத்துகளில் சிக்கும் வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. வழுக்கலான இடங்கள், படிக்கட்டுகளில் செல்லும் போது பார்த்து செல்வதும் நல்லது. இளைஞர்களுக்கு பெற்றோர் அதிவேக இருசக்கர வாகனங்களை வாங்கி கொடுப்பதை தவிர்ப்பதும் நல்லது. மகரம் ராசியினர் பிள்ளையார் பட்டியில் வழிபாடு செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பாலாபிஷேகம், அபிஷேகத்திற்கு கொடுப்பது நன்மைகளை தரும். தினம்தோறும் வீட்டில் பிள்ளையார் பட்டி விநாயகர் படத்தை வைத்து அகல் தீபம் ஏற்ற வேண்டும். வீட்டுக்கு அருகில் இருக்கும் விநாயகர் கோவிலில் வழிபாடு செய்யலாம். மாதத்திற்கு ஒரு முறை விநாயகர் சிவன் வழிபாடு நன்மைகளை தரும். மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்குள் பிறந்தவர்களுக்கு பல நட்சத்திரங்களின் பாதிப்புகள் இருக்கும். ஒவ்வொரு நட்சத்திரமும் அவர்களின் குணநலங்களில் சிறிய மாற்றங்களை உருவாக்கும் என்று ஜோதிடம் கூடி வந்தாலும் சில மகரம் ராசிக்காரர்கள் மிகவும் அமைதியாகவும் சிந்தித்து செயல்படும் குணத்துடனும் இருப்பார்கள். சிலர் மிகவும் உற்சாகமாகவும் தைரியமாகவும் செயல்படுவார்கள். இந்த வேறுபாடு அவர்களின் நட்சத்திர அமைப்புகளால் ஏற்படுகிறது என்று பலர் சோடினர். ஆனால் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் மகரம் ராசிக்காரர்களின் அடிப்படை குணம் ஒன்றே. அது பொறுமை, கட்டுப்பாடு மற்றும் கடின உழைப்பு. இந்த 3 குணங்களும் அவர்களின் வாழ்க்கையை மெதுவாக உயரத்திற்கு கொண்டு செல்லும் முக்கிய சக்திகளாக இருக்கும். ஜோதிடத்தில் சில நிறங்கள் மனிதர்களின் ஆற்றலை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. மகரம் ராசிக்காரர்களுக்கு கருப்பு, அடர் நீலம் மற்றும் அடர் பழுப்பு போன்ற நிறங்கள் அதிர்ஷ்டத்தை தரும் நிறங்களாக கூறப்படுகின்றன. இந்த நிறங்கள் அவர்களின் மனநிலையை உறுதியாக வைத்துக் கொள்ளவும் சிந்தனையை தெளிவாக வைத்திருக்கவும் உதவும் என்று பலர் நம்புகின்றனர். சில மகரம் ராசிக்காரர்கள் இந்த நிறங்களை பயன்படுத்தும் போது அவர்கள் மனதில் ஒரு வலிமையான நம்பிக்கை உருவாகும். இதனால் முக்கியமான வேலைகள் செய்யும் போது இந்த நிறங்களை பயன்படுத்துவது அவர்களுக்கு நல்ல பலனை தரும் என்று கூறப்படுகிறது. மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நாட்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகின்றன. குறிப்பாக சனி தொடர்புடைய நாட்கள் அவர்களுக்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றன. அந்த நாட்களில் அவர்கள் தொடங்கும் வேலைகள் மெதுவாக இருந்தாலும் உறுதியான வெற்றியை தரும் என்று பலர் நம்புகிறார்கள். மகரம் ராசிக்காரர்கள் திட்டமிட்டு செயல்படும் மனிதர்கள் என்பதால் சரியான நாளை வேலை தேர்ந்தெடுத்து ஒரு காரியத்தை தொடங்கினால் அது நல்ல பலனை தரும் வாய்ப்பாக அதிகமாக இருக்கும். இந்த நம்பிக்கை அவர்களின் மன உறுதிகளையும் அதிகரிக்கிறது. மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில மறைந்த ரகசியங்கள் இருப்பதால் ஜோதிடத்தில் கூறப்பட்டாலும் அவர்கள் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் சிரமங்கள் வந்தாலும் அந்த அனுபவங்கள் அவர்களை மிகவும் வலிமையானவர்களாக மாற்றும்.
பலர் விரைவாக வெற்றி பெற முயற்சிக்கும் போது மகரம் ராசிக்காரர்கள் அமைதியாக உழைத்து மெதுவாக முன்னேறுவார்கள். ஆனால் அந்த மெதுவான பயணம் ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும். இந்த அமைதியான வளர்ச்சி தான் அவர்களின் உண்மையான ரகசியம். வாழ்க்கையில் பொறுமைகளை இழக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் அவர்கள் அடையும் உயரம் மிகவும் பெரியதாக இருக்கும். மகரம் ராசிக்காரர்களின் எதிர்காலம் பொதுவாக நிலைத்த முன்னேற்றத்துடன் இருக்கும் என்று பலர் ஜோதிடர்கள் கூடி வந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் சிரமங்களை சந்தித்தாலும் அந்த சோதனைகள் அவர்களை மேலும் வலிமையாளர்களாக மாற்றும். காலப்போக்கில் அவர்களின் அனுபவம் அறிவும் அதிகரிக்கும். இதனால் குடும்பத்திலும் சமூகத்திலும் அவர்கள் மதிப்புக்குரிய மனிதர்களாக மாறுவார்கள். வாழ்க்கையின் பின்னர் காலங்களில் அவர்கள் அமைதியான வெற்றிகளையும் நிம்மதிகளையும் அனுபவிப்பார்கள். உழைப்பை நம்பும் இந்த ராசிக்காரர்களுக்கு இறுதியில் வாழ்க்கை நல்ல பலனை தரும் என்பது ஜோதிட நம்பிக்கை. சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.